வணக்கம். ஏன் சில பேர் மட்டும் எப்பவுமே எல்லாரோட கவனமும் நம்ம மேல தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க? இந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு உளவியல் காரணம் இருக்கு. அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு பேர் தான் ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிஸார்டர், சுருக்கமா ஹெச்பிடி. ஆமா, இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே தோணியிருக்கும் இல்லையா? நம்மள சுத்தி இருக்கிற சில பேர் எப்ப பார்த்தாலும் நான் தாங்க ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி தங்களையே முன்னிலைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சரி, இந்த ஒரு பொதுவான கேள்விக்கு சைக்காலஜி என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? உளவியல் ரீதியா இந்த நிலைக்கு பேரு தான் ஹிஸ்ட்ரியானிக் பர்சனாலிட்டி டிஸார்டர், அதாவது ஹெச்பிடி. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பர்சனாலிட்டி டிஸார்டர். இதனால பாதிக்கப்பட்டவங்க விடாம மத்தவங்களோட கவனத்தையும் ஒரு அங்கீகாரத்தையும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. சரி வாங்க, இத பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த ஹெச்பிடிங்கிறது பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ்ங்கிற பெரிய உலகத்துல இங்க வருதுன்னு புரிஞ்சுக்கலாம். இத ஒரு டிராமாட்டிக், அதாவது நாடகத்தனமான கிளஸ்டர்ல வச்சிருக்காங்க. அதாவது ரொம்ப உணர்ச்சிபூர்வமா இருக்கக்கூடிய பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ்ல இதுவும் ஒன்னு. சைக்காலஜிஸ்டுகள் இந்த பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸை சில குரூப்ஸா பிரிச்சிருக்காங்க. அதுல கிளஸ்டர் பின்னு ஒரு குரூப் இருக்கு. இந்த குரூப்ல இருக்கிறவங்களோட பொதுவான குணம் என்னன்னா, ரொம்ப டிராமாவா உணர்ச்சிபூர்வமா இருப்பாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்டி சோஷியல், பார்டர் லைன், நார்சிசிஸ்டிக் டிஸார்டர்ஸ் கூட இந்த குரூப்ல தான் வருது. அதோட சேர்ந்து தான் இந்த ஹெச்பிடியும் இருக்கு. ஓகே, இது எவ்வளோ பேருக்கு இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். பொதுவா மக்கள் தொகையில சுமார் 1-3% பேருக்கு ஹெச்பிடி இருக்கலாம்னு ரிசர்ச் சொல்லுது. இதோட அறிகுறிகள் எல்லாம் பெரும்பாலும் சின்ன வயசுலயே, அதாவது ஏர்லி அடல்ட்ஹுட்லயே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஹெச்பிடி இருக்கிறவங்களோட முக்கியமான குணங்கள் என்னன்னு பார்க்கலாம். அவங்களோட உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஹீரோ இல்லனா ஹீரோயின், மத்த எல்லாரும் ஆடியன்ஸ் தான். மொத்தத்துல வாழ்க்கைய அவங்களுக்கு ஒரு பெரிய நாடக மேடை மாதிரி. ஹெச்பியோட மெயின் கேரக்டரே இதுதான். எப்பவுமே சென்டர் ஆஃப் அட்டென்ஷனா இருக்கணுங்கிற ஒரு அடக்க முடியாத ஆசை. அதுக்காக அவங்க தங்களோட தோற்றம், ட்ரெஸ்ஸு, அவங்களோட டிராமாட்டிக் பேச்சுன்னு எதை வேணாலும் பயன்படுத்துவாங்க. ஆனா இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, அவங்க பேச்சுல ஆழமே இருக்காது, ரொம்ப மேலோட்டமா இருக்கும். மத்தவங்க ஏதாவது சொன்னா போதும், உடனே அவங்க பேச்சை கேட்டு ஈஸியா மாறிடுவாங்க. அவங்களோட எமோஷனல் எக்ஸ்பிரஷன் இருக்கே, அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு ஸ்டேஜில் நடிக்கிற ஆக்டர் மாதிரி ஓவரா ரொம்ப மிகைப்படுத்தி எமோஷன்ஸை காட்டுவாங்க. இத பார்க்குற நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாவே இருக்கும். ஆனா அந்த பெரிய நாடகத்துக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்கு. என்னன்னா, அவங்க காட்டுற அந்த எமோஷன்ஸ் ரொம்பவும் ஆழம் இல்லாதது. ஒரு நிமிஷம் உலகமே அழிஞ்சு போன மாதிரி உச்சக்கட்ட சோகத்துல இருப்பாங்க. அடுத்த நிமிஷமே எதுவுமே நடக்காத மாதிரி நார்மல் ஆகிடுவாங்க. இந்த திடீர்னு மாறுறது தான் ஹெச்பிடியோட ஒரு முக்கியமான அடையாளம். சரி, இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு என்னதான் காரணம்? ஏன் ஒருத்தருக்கு ஹெச்பிடி வருது? வாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிற பயாலஜிக்கல், சைக்கலாஜிக்கல் அப்புறம் சோஷியல் காரணங்கள் என்னன்னு பார்க்கலாம். பயாலஜிக்கலா பார்த்தோம்னா, சிலருக்கு இயல்பாவே ரொம்ப அதிகமா உணர்ச்சி வசப்படுற தன்மை இருக்கலாம். அது மட்டும் இல்லாம மத்த கிளஸ்டர் பி டிஸார்டர்ஸ் மாதிரியே இதுக்கும் ஒரு ஜெனட்டிக் கனெக்ஷன், அதாவது மரபணு தொடர்பா இருக்கலாம்னு சில ரிசர்ச் சொல்லுது. சைக்காலஜிக்கலா பார்த்தா இதுக்கு மூல காரணமே ஆழமான ஒரு தன்னம்பிக்கை குறைபாடு தான். அந்த இன்செக்யூரிட்டியை மறைக்கத்தான் வெளியிருந்து கிடைக்கிற அங்கீகாரத்தை அவங்க ரொம்ப தேடுறாங்க. இதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கலாம். சின்ன வயசுல அவங்களோட அழகான தோற்றத்துக்காகவோ இல்ல அவங்க டிராமாவா நடந்துகிட்டதுக்காகவோ அதிகமா பாராட்டியிருக்கலாம். அதுவும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஸோ இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஹெச்பிடி இருக்கிற ஒருத்தரோட ஆழ்மனசுல எனக்கு ஒரு மதிப்பு வேணும்னா மற்றவங்க என்னைய கவனிக்கணும், பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஆழமா பதிஞ்சிருக்கும். அவங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் இதுதான் டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கு. ஹெச்பியோட சில அறிகுறிகள் மற்ற பர்சனாலிட்டி டிஸார்டர்ஸ் கூட ஒத்து போற மாதிரி இருக்கும். அதனால இது ஹெச்பிடி தானான்னு சரியா கண்டுபிடிக்கணும்னா மற்ற டிஸார்டர்ஸ்க்கும் இதுக்கும் உள்ள முக்கியமான வித்தியாசங்களை நாம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வாங்க, மற்ற டிஸார்டர்ஸ் கூட ஒப்பிட்டு பார்க்கலாம். அப்போ வித்தியாசம் நல்லா புரியும். உதாரணத்துக்கு நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர், அதாவது என்பிடி இருக்கிறவங்க பாராட்ட மட்டும்தான் தேடுவாங்க. ஆனா ஹெச்பிடி இருக்கிறவங்களுக்கு அது பாசிட்டிவ் அட்டென்ஷனா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் அட்டென்ஷனா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கவனம் கிடைச்சா போதும். அதே மாதிரி பார்டர்லைன் டிஸார்டர்ல பார்க்கக்கூடிய அந்த தன்னைத்தானே காயப்படுத்திக்கிற எண்ணம்லாம் ஹெச்பிடியில பொதுவா இருக்காது. சரி, இதெல்லாம் ஓகே. இந்த ஹெச்பிடியை எப்படி மேனேஜ் பண்றது? இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? வாங்க, அடுத்து இந்த நிலையை சமாளிச்சு ஒரு பேலன்ஸ்டு வாழ்க்கையை வாழ என்னென்ன சிகிச்சை முறைகள் இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு மருந்து, மாத்திரைகளை விட சைக்காலஜிக்கல் தெரப்பி தான் ரொம்ப முக்கியம். சைக்கோடைனமிக் தெரப்பி மூலமா அவங்களோட அந்த சுயமரியாதை பிரச்சனைக்கான மூல காரணத்தையே கண்டுபிடிக்க முடியும். அதே போல காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி, அதாவது சிபிடி, அவங்க எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணவும் பிரச்சனைகளை சமாளிக்கிற திறனை வளர்த்துக்கவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஆனா இந்த ட்ரீட்மெண்ட் பயணம் அவ்வளவு சுலபம் கிடையாது. சில சவால்களும் இருக்கு.
உதாரணத்துக்கு தெரபிஸ்டையே ரொம்ப சார்ந்து இருக்கிறது, தெரபி செஷன்ஸ்லயும் டிராமாவா நடந்துக்கிறது, முக்கியமா தங்களோட நடத்தையில தப்பு இருக்குன்னே உணராம இருக்கிறது, இதெல்லாமே ட்ரீட்மெண்ட்டோட முன்னேற்றத்தை தாமதப்படுத்தலாம். இறுதியா ஒரு முக்கியமான கேள்வியோட இந்த பகுதியை முடிச்சுக்கலாம். ஹெச்பிடி இருக்கிற ஒருத்தரோட அந்த கவனத்துக்கான இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல இறக்கப்படுறதுக்கும் அதே நேரத்துல நமக்கான ஆரோக்கியமான எல்லைகளை, அதாவது ஹெல்தி பவுண்டரிஸை பாதுகாத்துக்கிறதுக்கும் நடுவுல நம்ம எப்படி ஒரு பேலன்ஸை கொண்டு வரது, இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.